அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நண்பர்கள், 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அதுல ஒருத்தர் நண்பர்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு நானும் அவளும் போறோம், என் மகன் வீட்டுல இருப்பான், நீ போய் அவனை என் வீட்டுல பாரு. ஏப்பா, உன் மகனை தான் நான் அடிக்கடி பாக்குறேன்னு, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இல்ல நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு. என்னப்பா, என்ன விஷயம்? என்னப்பா சொல்றது, இந்த கால பசங்களை பத்தி உனக்கு தெரியாதா? 3 அரியர் வச்சிருக்கான்ப்பா. அண்ணாச்சி இந்த கதையை எழுதி 20 வருஷம் ஆச்சு. இப்ப இருக்கிற பையனா இருந்தா 17 அரியர் வச்சிருப்பான். 3 அரியர் வச்சிருக்கான். எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல. பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான். 3 அரியர் வச்சிருக்கான். நேரா கேட்க கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு. இப்ப இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்களா? பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை. இன்னொருத்தரோட பையன் நல்ல வேளை அண்ணாச்சி கதை எழுதின ஆளாச்சு. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பான்? உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான்? பூமர். பூமர் அங்கிள் வந்துட்டாரு. அதனால இவர் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல. வீட்டுக்கு போயிட்டாரு. பையன் இருக்கான். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ. மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்திருக்கு. பையன் நாகலிங்க பூவையே பார்த்துட்டு இருக்கான். இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு. வாங்க அங்கிள், இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள். மரத்துல இருக்கும் போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்போ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான். பாருங்களேன், அது சுத்தி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன். நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, நாகலிங்க பூவோட பவள மல்லிப்பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்ற, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள், பன்னீர் பூ புஷ்பம் விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும். இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான். வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும். சம்மர்ல, வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும். அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 2 பேரும் பூவை பத்தி பேசுறாங்க. அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், உள்ள வாங்க அங்கிள், வெளியிலே நிக்கிறீங்களே. உள்ள போறாங்க. உள்ள போனா அருணா சாய்ராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. நான் சொல்லல, இந்த கதை 20 வருஷத்துக்கு மேல. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல. அருணா சாய்ராம பத்தி 2 பேரும் பேசிட்டான். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு கடைசியில, ஐயோ எதுக்கோ நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன விஷயம்? அந்த பையன் சொல்றான், அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும். இவருக்கு திக்குங்குது. இப்படி தாண்டா உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான்? அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா 2 பேரும் மனசுக்குள்ள. அப்படியா, உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே. அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள், நீங்க சொல்லுங்க. என்னப்பா சொல்லணும்? எங்க அப்பாட்ட சொல்லுங்க, 3 அரியர் வச்சிருக்கேன், ஆனா நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க. என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இவர் கேட்கிறாரு, இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாம இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னா கரெக்ட் தான். ஆனா இந்த நாகலிங்க பூ, பன்னீர் புஷ்பம், வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிருச்சு. பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா? கல்லூரியில சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு. அதுல எல்லாம் மனசை விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. எங்க அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். நான் பொறுப்பு இல்லாதவன் இல்லை அங்கிள், கொஞ்சம் திசை திரும்பிட்டேன், நான் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்றான். அண்ணாச்சிக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பாக்குறாரு. இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த பையனோட கண்ணுல ஓரமா ஒரு கண்ணீர் துளி வந்ததுல, அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார். நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க, பயம்லாம் போயிடும். அண்ணாச்சியனோட வேலை அதுதான். வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, பயங்களை, இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி. ஆனா அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா? அந்த கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா?
இல்ல, அது கிடையாது. நமக்கு தெரியும். we know life is not fair. இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இதிலே பொறாமை இருக்கிறது, இதிலே காழ்ப்பு இருக்கிறது, இதிலே பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன, நம்மை சுற்றி கயமை இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சுக்கிட்டா தானே எந்திரிச்சு நிக்க முடியும். எதை பிடிச்சுக்கலாம்னா அவருடைய கவிதையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும்.